அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு தரக்கூடிய நற்செய்தி அதுதான். நீங்கள் தாகமாய் எப்பொழுதுமே இருப்பீர்கள். நீங்கள் தாகமுற்று இருந்தால் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் வாழ்வு தரும் தண்ணீராய் அமையும். நார்மல் தண்ணீரா இருக்கக்கூடாது, வெறும் தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீராய் இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்வையை மாற்றுகின்ற நீராய் அது இருக்கும் அப்படின்று இறைவன் நமக்கு அந்த நற்செய்தியை தருகிறார். நான் நேற்று இந்த நற்செய்தி இந்த வாசங்களை தியானிக்கும் போது எனக்கு ஒரு அருமையான பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அது உங்களோட பாடி அந்த இறை சிந்தனையில போக உங்களை அன்போடு அழைக்கிறது. எல்லாரும் இந்த பாட்டு நல்லா தெரியும். நீர் எந்த பாறை பெயர் பாடுங்க. அந்த வார்த்தைகளை தியானிச்சு பாடுங்க. வெறும் பாட்டா பாடாம அதை தியானிக்க. இந்த இன்றைய பசங்கமே வைக்க தேவையில்லை. அந்த வார்த்தை உங்களை வலுப்படுத்தும். அவங்களுக்கு ஒரு தாகம் வருது. என்ன தாகம்? என்ன தாகம்? நமக்கு வர்ற மாதிரி, நம்ம வாழ்க்கையில வர்ற மாதிரி அவளுக்கு ஒரு தாகம் வருது. என்ன தாகம்? நாங்க இங்க தவிக்கிறோமே புலம்புறாங்க இல்லையா? மோசைய கடித்து கொள்றாங்க, மோசைய திட்டுறாங்க. எங்களை இப்படி கூட்டு வந்து நாங்க பாடுபடுறோமே, கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு இல்லையா? அதுதானே கேட்டோம். ஆனா ஒரு தாகத்துக்கு இயேசு என்ன தண்ணீர் கொடுக்கிறாரு? மோசே என்ன சொல்றாரு? நீ போய் இந்த பாறையை விட அதுல வற்றாத ஊற்றாய் தண்ணீர் வரும் அப்படின்ட்டு. அப்போ தடை வரும் பொழுது, தாகம் எடுக்கும் பொழுது கடவுளுக்கு இது நம்பிக்கையற்றவர்களாய் நம்ம இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி இருக்க வேண்டாம். கடவுள் இருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவாரு, நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துவார். வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு ஊற்றாய் அவர் தருவாங்கிற நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் வாழ இன்றைய முதல் வாசகம் நம்மை அழைக்கின்றது. பல நேரங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது. உடனே ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், டெய்லி கோயிலுக்கு வர்றேன், கோயிலே கிடக்கிறேன், திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு எதுவுமே நீங்க என்னுடைய வார்த்தைகளை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கடவுள் திரும்ப கேட்கறது, நீ என்னுடைய வார்த்தையை கேட்கிறியா? அதுபடி வழி நடக்கிறியா? கடவுள் என்ன சொல்றாரு? என் வார்த்தை ஒண்ணு உண்டு, அந்த வார்த்தைப்படி நீ வாழ்ந்தால் அதுவே உனக்கு தாகம் தீர்க்கும் தண்ணீராய் வாழ்வதும் வார்த்தையை